விஜய் அவருக்கு எதிராக விவாகரத்து கோரி நான் அன்று அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு குடுத்த அந்த மனு திடீர்னு எதுக்காக இன்னைக்கு இந்த விஷயத்த இந்த மனுவை அவசரமாக நீதிமன்றம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இப்போ நேற்று விஜய் அவரை பற்றி வெளியான அந்த தகவல் அந்த விஷயத்தை பற்றி இப்போ விஜய் அவருடைய மனைவியான சங்கீதா அவங்களுடைய தரப்பு அவங்களே இந்த விஷயம் நேற்று வெளிவந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போய் திடீர்னு இந்த விஷயம் தற்போது வெளி வந்திருக்கிறத பற்றி இப்போ விஜய் மனைவி சங்கீதா தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் தகவல் ஒன்று அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதாவது சங்கீதா அவங்களுடைய பெற்றோர் வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தகவலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் சங்கீதா அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்ன, சங்கீதா அவங்க எப்போ இந்த விவாகரத்து மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க, அந்த விஷயம் எதுக்காக இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்னு சங்கீதா தரப்பு அவங்க இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க விஜய் அவரை பற்றி அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று மதியானத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா டிவி ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்லேயுமே இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா ஊடகத்துலேயுமே. அதாவது விஜய் அவருக்கு எதிராக விஜய் மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவருக்கும் எனக்கும் கடந்த 5 வருடமாக பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர் எனக்கு காசு தர மாட்டார், அவர் எனக்கு ஜீவனாம்சம் பணமும் கொடுக்க மாட்டார், என்னை வீட்டில் போட்டு அவர் அடைச்சி வச்சார் இப்படின்னு தொடர்ந்து விஜய் அவர்கிட்ட இருந்து தான் இப்போ விவாகரத்து கோர்றேன் இந்த மாதிரி ஒரு மனுவை பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க நீதிமன்றம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த மனுவை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எப்போ இந்த மனுவை சங்கீதா அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு எதிராக விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் டிசம்பர் மாதம் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மனுவை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே முடிய போது, ஏறக்குறைய 2 மாதங்கள் கடந்தாச்சு. கடந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு இந்த விஷயம் தற்போது வெளியே வருது. அதாவது சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு எதிராக விவாகரத்து கோர்றாங்க. விஜய் அவர் எவ்வளவு மோசமானவர், சங்கீதா அவங்கள இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதனால் விஜய் அவருக்கு எதிராக சங்கீதா அவங்களுடைய மனைவி அவங்களே இப்போ விவாகரத்து கேட்குறாங்க அப்படின்னு விஜய் அவர் மேலே முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ்னஸ் செட் பண்ணுறதுக்காகவே இந்த விஷயம் தகவல் பார்த்தீங்கன்னா திடுதிப்புன்னு தற்போது வெளியே வந்திருக்க மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பார்க்குற எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. இந்த சூழ்நிலையில் இந்த செய்தி கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி. அதே போல் நேற்று சங்கீதா அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுமே கூட இந்த செய்தி திடுதிப்புன்னு நேற்று வெளிவந்ததை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு சங்கீதா அவங்களுடைய தரப்பை ஒரு சில முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க. நேற்று தொடர்பு கொண்டு அதாவது இந்த மாதிரி விஜய் அவர் மேலே அவதூறு சொல்லி சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சங்கீதா அவங்கள நேரடியாக பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பார்க்க முடியல. ஆனாலுமே அவங்களுடைய குடும்ப வட்டாரம், பெற்றோர்கள், நண்பர்கள் இவங்க வட்டாரத்தை நேற்று செய்தியாளர்கள், செய்தி நிறுவனம் அவங்க தொடர்பு கொண்டு அவங்க விசாரிக்கிறாங்க. சங்கீதா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மனுவில் விஜய் அவரை பற்றி கொடுத்துருக்க தகவல் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு விசாரிக்க போனப்போ தான் பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்க இந்த மனு என்னமோ பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஆனால் இந்த மனு அவங்க கொடுத்தது டிசம்பர் மாதம். அப்போ விஜய் அவர் மேலே அவர் நடந்துக்கிட்ட விதம், மேலும் கிட்டத்தட்ட 5 வருடமாக சங்கீதா விஜய் 2 பேருமே பிரிந்தே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவங்க 2 பேருக்கும் இடையே இடைவேளை ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கீதா அவங்க டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க, விஜய் அவருக்கு எதிராக டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிவோர்ஸ் கேட்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கணவன்மார்கள் மேலே மனைவி அவங்க கண்டிப்பாக ஒரு சில ஸ்ட்ராங்கான ரீசன் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு அந்த விவாகரத்து வழக்கு போச்சுன்னா உடனடியாக அந்த விவாகரத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கிட்டு உடனே விவாகரத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நிறைய விஷயத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அதாவது புருஷன் நல்லவனாக தான் இருப்பான், ஆனாலுமே டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா அவர் என்னை கொடுமைப்படுத்தினார், கழுத்தை நெரிச்சார், என்னை சித்திரவதை பண்ணார், இப்படி நிறைய விஷயங்கள் கூட எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு விவாகரத்து வழக்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வக்கீல்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல், அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்வைஸின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகணும். அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு சில காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் விவாகரத்து வழக்கை நீதிபதி விசாரிப்பாங்க. இல்லைனா அற்பத்தனமான ஒரு சில காரணங்களை சொன்னாங்கன்னா
நீதிபதிகள் அந்த விவாகரத்து வழக்கு பேப்பரை தூக்கி கடாசிடுவாங்க. ஸோ அதனால விவாகரத்து வேணும். அதுக்கு ஒரு சில ஸ்ட்ராங்கான காரணங்கள், ரீசன்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் அவருக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன் எல்லாமே போடப்பட்டு, விஜய் அவருக்கு எதிராக இந்த விவாகரத்து வழக்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு சங்கீதா அவங்களுடைய தரப்பு, அவங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த வழக்க விஜய் அவருக்கு எதிராக கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி இந்த வழக்க கடந்த டிசம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட 2 மாசங்கள் ஆகப்போது. 2 மாசம் மேலேயே ஆகப்போது. ஆனா திடீர்னு இந்த விஷயம் வெளிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த சங்கீதா அவங்க குடும்பத்தார்களுக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக தான் இருக்கு. நாங்க அன்னைக்கு தாக்கல் பண்ண இந்த மனு எதுக்கு, அத பத்தின டீட்டெயில் விவரம் எல்லாமே இப்ப எதுக்கு வெளிய வந்திருக்கு அப்படின்னு சங்கீதா குடும்பத்தார்கள் அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நீதிமன்றம் தரப்பு அவங்க கிட்ட இருந்து வெளிவர தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை, அதாவது நீங்க ஒரு மனு தாக்கல் பண்றீங்க. இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில விசாரணைக்கு வருது. அன்னைக்கு சங்கீதா, விஜய் 2 பேருமே வந்து நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு அந்த தகவல சொல்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண இந்த வழக்கின் விசாரணை, அத பத்தின தகவல் இப்ப இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி 2 பேருமே ஆஜர் ஆகணும் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் இந்த விஷயத்த தற்போது வெளிப்படையாக பப்ளிக்காக திடுதிப்புன்னு இந்த விஷயத்த, அதாவது இத்தனை நாள் இலைமறைவுல இருந்த இந்த விஷயத்த வெளிப்படையாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியிற மாதிரி இந்த விஷயம் தற்போது வெளிப்படையாக வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில இந்த விஷயம் வெளியே வந்ததை கேட்டு இப்ப சங்கீதா குடும்பத்தார்கள் அவங்களே வருத்தப்பட்டிருக்காங்க. சங்கீதா அவங்களுடைய பேரண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருமே விஜய் அவர்கிட்ட இருந்து சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டது, கோர்னது என்னமோ உண்மைதான். ஆனா அது நடந்து 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா இப்ப விஜய் அவருடைய இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நீதிமன்றம் திடீர்னு கரெக்டா நேரம் பார்த்து அடிக்கிறதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா விஜய் அவரை தாக்கிறதுக்காகவே இந்த விவாகரத்து விஷயத்தை தற்போது நீதிமன்றம் அவங்க கையில எடுத்தது மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு விஜய் அவர் மேல ஒரு நெகட்டிவ்னஸ் செட் பண்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தற்போது ஊடகங்கள்லையும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா விஜய் அவர்கிட்ட இருந்து சங்கீதா அவங்க விவாகரத்து கோரினாங்களே தவிர, விஜய் இந்த அளவுக்கு சங்கீதா அவங்க 2 பேருக்கும் இடையே இந்த அளவுக்கு ஒரு மோசமான கருத்து வேறுபாடு, 2 பேருமே ஒரு எதிரிகள் மாதிரி இருந்துகிட்டது இல்ல. 2 பேருமே பிரிந்திருக்காங்க. நிரந்தரமா பிரிந்து இருக்க ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதானே தவிர 2 பேருக்கும் இடையே ஒரு எதிரிகள் போல 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கக்கூடிய ஒரு பரம எதிரிகள் மாதிரி விஜய், சங்கீதா 2 பேருக்கும் இடையே இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வெடிக்கிற மாதிரி தற்போது இந்த விஷயம் வெளியே வந்து விஜய் அவர் சங்கீதா அவங்க மேல கோபப்படுற மாதிரியும், விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க இந்த விஜய் அவருடைய இந்த விவாகரத்து விஷயம் இது முழுக்க முழுக்க விஜய் அவருடைய பர்சனல் விஷயம். அதே போல சங்கீதா அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனா விஜய் அவருடைய இந்த பர்சனல் விஷயத்தை வச்சு நீதிமன்றம் அவங்க ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வருது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நேரம் பார்த்து வெளியே எடுத்துட்டு வந்து விஜய் அவருடைய இந்த பர்சனல் விஷயத்தை இப்ப அரசியல் ஆக்க பார்க்குறாங்க. விஜய் அவருக்கு நெகட்டிவ்னஸ் செட் பண்ண பார்க்குறாங்க. விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு இப்ப சங்கீதா அவங்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், அவங்களுடைய வட்டாரம் சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு எதிராக விவாகரத்து கோர்னது உண்மைதான். ஆனா இந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் இடையே அந்த அளவுக்கு மோதல், சண்டை இருந்தது கிடையாது. ஆனா விஜய் அவர் ரொம்ப பெரிய ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ்னஸை சங்கீதா அவங்கள வச்சு விஜய் அவருக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரியான செயலை ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் இப்ப சங்கீதா அவங்களுடைய தரப்பு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப விஜய் அவருக்கு பெண்கள் கிட்ட நல்ல ஆதரவு இருக்குது. அதை சீர்குலைக்கணும், அதை அரசியல் ஆக்கணும். விஜய் அவருடைய குடும்பத்தார்களே விஜய் அவரை பற்றி நெகட்டிவாக மோசமாக சொன்னால் நிச்சயமாக விஜய் அவருக்கு பெண்கள் ஓட்டு கிடைக்காது. அதை வச்சு நிச்சயமாக விஜய் அவரை தேர்தலில் வீழ்த்திடலாம் அப்படின்னு விஜய் அவருடைய எதிரிகள், விஜய் அவருடைய எதிர்ப்பாளர்கள் இந்த விஷயத்தை தற்போது அரசியல் ஆக்க நினைக்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ விஜய், சங்கீதா அவங்களுடைய இந்த விவாகரத்து விஷயத்தை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்க தோணுது.